ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அன்னைக்கு போட்டது நானும் என் ஹஸ்பண்டும் பேசினது, பட் அதோட இன்றைக்கி தான் பேசுகிறோம். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னா பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மறக்காமல் நம்மளோட ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்குறோம். லைவில் நிறைய சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்கன்னு சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா லைவ் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது கூட எதுக்காகனா, இன்ஸ்டாவில் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க, யூடியூப்பில் இருக்கவங்களாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க, எனக்கு வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணுறது இல்லைக்கா, நான் யூடியூப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், அதுக்காக நீங்கள் யூடியூப்பில் காட்டுங்கன்னு சொல்லும்போது தான் டக்குன்னு எங்களுக்கு தோணுச்சு, சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்பில் லைவாகவும் நம்ம போடலாம். லைவ் போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதுனால லைவில் எனக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ், அவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றின்னு தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும். அதே மறக்காமல் ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் போடுறோம், எவ்வளோ ரேட்டில் போடுறோம் எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம ரேட் மென்ஷன் பண்ணிடுவோம். ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா, அதுக்காக மட்டும்தான். ஸோ நான் வேர் பண்ணிட்டுருக்கிற சாரியும் பார்த்திங்கன்னா நம்மளோட பொட்டிக்கில் அவைலபிள் தான். ஸோ வெறும் 699 ரூபா மட்டும்தான். ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேருந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்ருக்குறோங்க. ஸோ அதே மாதிரி நான் லைவ் வரும்போது நிறைய பேர் எனக்கு வந்து அதில் கமெண்ட் போடுறீங்க, அக்கா மேரேஜ் வீடியோ காட்டுங்க அக்கான்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி வந்து ரீல்ஸ்லேயும் கேட்குறீங்க. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் போடுற வீடியோ, பாப்பாவும் அவரும் போடுற வீடியோவில் எல்லாத்துலேயுமே மேரேஜ் வீடியோன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. மேரேஜ் அப்படின்றது ரொம்ப கிராண்டாலாம் நடக்கலைங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன கோவிலில் வச்சு, அதாவது பிடிச்ச ஒரு லைஃபு, ஒரு நம்ம குழந்தைக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நமக்காக ஒரு சின்னதாக நடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நாங்கள் யோசித்தோம். ஸோ அதனால் வந்து ஒரு சிம்பிளாக தான் நடந்தது. அது பெருசாக வீடியோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. பட் அது ஒரு சின்ன கிளிப் மட்டும்தான் இருக்குது. பட் வேணும் அப்படின்னா நான் வேணால் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான். அது கொஞ்சம் நாள் ஆகட்டும். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் அவ்வளோ, அதாவது 100% 99% பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாசிட்டிவ் தான், பயங்கர பாசிட்டிவ். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அதில் நெகட்டிவ் அப்படிங்கிறது கிடையாது. அந்த 1% நெகட்டிவ் இருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க பின்னால் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சில விஷயங்கள் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா பக்கத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறாங்க. ஸோ அது நமக்கு வேண்டாமே. எப்போவுமே வந்து நெகட்டிவ் அப்படின்னா என்னமோ சொல்லுவாங்கள்ல, துஷ்டனை கண்ணா தூர ஒதுங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதை நான் எப்போ இருந்து இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே அதை நான் ஃபாலோ பண்ணுற விஷயம். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நம்ம அதை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, யோசிக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். நான் மட்டும் இல்லாமல் எனக்கு அடுத்தது வர பாப்பாவுக்குமே நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் அதுதான். எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா டிக்டோ அந்த மைண்ட் செட் தான். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, யோசிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால நமக்கு அந்த நெகட்டிவ், அந்த 1% நெகட்டிவ் பற்றி நம்ம ஏன் பெருசாக யோசிக்கணும்? அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் வர 99% பாசிட்டிவ் சீரியஸாகவே வந்து அவ்வளோ பெரிய நன்றின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ பாசிட்டிவ் கொடுப்பீங்களா அப்படிங்கிறது சீரியஸாகவே என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக எனக்கு இந்த லவ் அண்ட் சப்போர்ட் கிடச்சிருக்காது. இந்த பிஸ்னஸும் நான் இங்கே கொண்டு வந்திருக்க முடியாது. யாருக்குமே தெரியாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக மட்டும்தாங்க. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. யாரும் வந்து நான் மேரேஜ் வீடியோ போடலைன்னு தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. அதாவது வீடியோவே இன்னும் நான் போடலை. எனக்கு ஆதரவு கொடுக்குற நீங்களாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அது எப்படி இவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சுது, அது எப்படி இவங்க அமைஞ்சாங்க, அது எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் இருந்து போராமப்படுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே இழுத்து விடலாம், இவங்களை எப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டி விடலாம், நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுல நிறைய பேர் லைஃப்லேயும் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் தான் பார்ப்பீங்க, சைலண்ட்டாக போவீங்க வருவீங்க. நீங்கள் உங்களை மட்டும் உங்கள் ஃபேமிலியை மட்டும்தான், உங்கள் ஃபேமிலியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அவங்களுக்கு பொறாமை. ஸோ அந்த பொறாமையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுலையே ஏதாவது ஒன்று இழுத்து விடணும் அப்படிங்கிறத உங்களை மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நடந்து நம்மளும் தைரியமாக போவோம். என்னதான் இருக்குது பார்க்கலாமே. ஏன் நம்ம என்ன சொல்லுவாங்கள்ல, மடியில் கனம் இருந்தால் தான் இது வலி இருக்கும் என்னமோ சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த டைலாக்கை. ஸோ நமக்கு அதெல்லாம் கிடையாதுல்ல, நம்ம தைரியமாக நம்ம போவோம். ஆனால் ஃபைனலி அவங்க தான் மொக்க வாங்குவாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஒரு பொறாமை இருக்கும். இவங்களை எதில் மாட்டி விடலாம், இவங்களுக்கு எப்படி ஒரு லைஃப் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம்
நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. 99% பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் லவ் அண்ட் கேரிங் கொடுத்துட்ருக்கீங்க. 1% அதை தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் கூட கிடையாது. எப்போவுமே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான், நான் ரொம்ப அன்பாக இருப்பேன், பாசமாக இருப்பேன். கண்ணாடி மாதிரி நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் நான் உனக்கு கொடுப்பேன். எப்போவுமே நான் வந்து கண்ணாடி மாதிரி தான். நீ எனக்கு பாசத்தை காட்டினா நான் பாசத்தை காட்டுவேன், நீ வெறுப்பை காட்டினா நான் வெறுப்பை காட்டுவேன். ஸோ அதுதான் என்னோட கேரக்டர் இது. அதனால் வந்து நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா நம்ம இப்போ ஒருத்தவங்களை இல்லை 10 பேர் பிடிக்கலனாலும் அந்த 10 பேரை நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அதுதான் என்னோட கேரக்டர். பட் லைஃப்லேயும் இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கும். நீங்கள் சும்மா இருப்பீங்க, உங்களை தூண்டி தூண்டி சொரிஞ்சு விடுவாங்க. அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க. அப்போ அவங்க சொரியிறாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? உங்கள் மேலே காண்டு. நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை பார்த்து பொறுக்க முடியல, உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல லைஃப்பை நமக்கு கிடைக்கலையேன்ற ஒரு வைத்தறிச்சல். ஐயோ நீ இப்படி இருக்கலாம், என்னால் இருக்க முடியலன்ற ஒரு வைத்தறிச்சல். அதை பாஸ் இஸ் பாஸ்ட். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஒரு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே உங்களை நீங்களே கொண்டு போய்க்காதீங்க. யார் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, உங்களை பார்த்து பின்னால் புரளி பேசுகிறாங்க, நீங்கள் பண்ணாத விஷயத்த பண்ணுன்னு சொல்லி உங்களை ஏதோ ஒரு விஷயத்த தள்ளி விட பார்க்குறாங்களா, தள்ளி விட்டு போ அப்படின்னு சொல்லி போயிட்டே இருங்க. எப்போவுமே உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ், நிறைய பேர் எங்கிட்ட அட்வைஸ் சொல்லுங்கள் காக்கா, எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்கள், எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள். அட்வைஸ்லாம் யாருக்கும் நம்ம சொல்கிற இடத்துல நம்ம கிடையாது. அட்வைஸ் அப்படின்னா என்னோட சின்ன ஒரு கைண்ட்லி ரிக்வஸ்ட் அப்படின்னா இதுதான் நான் சொல்லுவேன். யார் உங்களை பற்றி பேசினாலும் தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க. லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை பற்றி பின்னால் பேச தான் நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். கடவுள் புண்ணியத்தில் நல்ல நிலைமையில தான் நம்ம இருக்கோம். பட் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சது இப்போ தான் நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம சோஷியல் மீடியா இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்குலாம் என்னை இப்போ தான் தெரியுது. ஸோ அதுதாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்த உடனே கண்டிப்பாக மேரேஜ் வீடியோ பெருசாலாம் இருக்காது, ஒரு குட்டி வீடியோ தான். அதை நான் ஷார்ட்ஸாக வேணால் கட் பண்ணி கூட நான் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் நம்மளோட ஜான்சி தீக்ஷு பொட்டிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.